சரி வீட்டு பாடம் எழுதிட்டு வரீங்களா? சரியா? ரீடிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் சைன் வாங்கிட்டு வரீங்களா? சரி ஓகே. சென்ற வகுப்புல என்ன பாடம் பார்த்தோம்? சஞ்சீவ் சொல்லு பார்க்கலாம். சென்ற வகுப்புல காற்றை பத்தி பார்த்தோம். காற்றின் வகைகள், காற்று எப்படி மாசுபடுது அது பார்த்தோம். காற்று மாசுபாடு எப்படி நம்ம குறைக்கலாம் பார்த்தோம். வெரி குட் வெரி குட். டியூ சஞ்சீவ். ஓ யா ஐ அம் தி பெஸ்ட். சரி ஓகே. இந்த வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா புகார்நிலை தொடர் அப்படிங்கற தலைப்பை பார்ப்போம். சரியா? தொடர் அப்படினா என்ன? இது பேசி சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்னா ஒரு சென்டென்ஸ் ரெண்டு மூணு வேர்ட் ஒண்ணா வரதுனா தொடர். வெரி குட். ஒரு தொடர் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். கவிதா இன்று படித்தாள். வெரி குட். யூ காலிட் பை வாக்கியமா வரதா என்ன சொல்றோம்? தொடர் சொல்லி படிச்சுக்கோம். சரியா? அந்த தொகாநிலை தொடர் அப்படினா என்னது? ஒரு தொடர்ல அல்லது ஒரு வாக்கியத்துல சொல்லோ ரூபோ மறையாம வெளிப்படையா வரதா என்ன சொல்றோம்? தொகாநிலை தொடர் சொல்றோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க? காற்று வீசியது, மழை பெய்தது அப்படிங்கிற வாக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லோ ரூபோ மறையாம வெளிப்படையா வந்திருக்கு. சரியா? தெளிவான ஒரு வாக்கியமா வந்திருக்கு. அப்படி வரக்கூடியதுதான் தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். சரியா? எழுவாய் தொடர், கிளாஸ் மிரர், சரியா? எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், வினையெச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இந்த 9 வகைகள் தான் என்னது? தொகாநிலை தொடருடைய வகைகள். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? கிளாஸ் லிசன். ஓகே. எழுவாய் தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுவாய்ங்கிறது பெயர்ச்சொல். சரியா? ஒரு தொடர் அதுவுடைய வாக்கியமா வரக்கூடியது என்ன சொல்றோம்? எழுவாய் தொடர்னு சொல்றோம். எழுவாய் அப்படிங்கிறது என்னது? பெயர்ச்சொல். நம்ம முன்னாடி இருக்கிறதுல படிச்சுப்போம். எழுவாய்னா பெயர்ச்சொல், பயனிலையில என்ன சொல்லி படிச்சுப்போம்? வினைச்சொல் அப்படின்னு சொல்லி படிச்சுப்போம். சரியா? எழுவாய் அப்படிங்கிறது மூன்று வகையா வரும். ஒன்னு பெயரை கொண்டு முடியும், இன்னொன்னு வினையை கொண்டு முடியும், இன்னொன்னு வினாவை கொண்டு முடியும். பெயர் அப்படிங்கிறது இனியன், கவிஞர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனியன்கிறது என்ன சொல்? பெயர்ச்சொல். கவிஞர் அப்படிங்கிறது என்ன சொல்? பெயர்ச்சொல். வெரி குட். அப்புறம் காவிரி அப்படிங்கிறது என்ன சொல்? பெயர்ச்சொல். பாய்ந்தது வினைச்சொல். வெரி குட். வினைமுற்று. பேருந்து அப்படிங்கிறது பெயர்ச்சொல். சரியா? வருமா அப்படின்னு கேக்குறது வினா. கொஸ்டினா வருது. சரியா? அப்ப இனியன் கவிஞர்ங்கிறது பெயரை கொண்டு முடியக்கூடிய எழுவாய் தொடர். காவிரி பாய்ந்தது அப்படிங்கிறது வினையை கொண்டு முடியக்கூடிய எழுவாய் தொடர். பேருந்து வருமா அப்படிங்கிறது வினாவா கேட்கக்கூடிய எழுவாய் தொடர். இதுதான் எழுவாய் தொடருடைய வகைகள். சரியா? அடுத்து விழி தொடர். விழி அப்படின்னா அழைத்தல். சரியா? ஒருவரை அழைப்பு போல் வரக்கூடியதுதான் விழி தொடர் அப்படிங்கிறோம். சரியா? கண்ணா வா அப்படின்னு சொல்றது என்னது? கண்ணன் அப்படிங்கிற அந்த பெயர்ச்சொல் வந்து அழைத்தல் விதமா வரக்கூடியது என்ன சொல்றோம்? விழி தொடர்னு சொல்றோம். புலவரே வருக. சரி, ஒரு ஓசை நயத்தோட சொல்றது. சரியா? அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? புலவரே வருக, நண்பா எழுது அப்படின்னு சொல்லி வரக்கூடியது எல்லாமே விழி தொடர். அடுத்து வினை முற்று தொடர். பாடினான் கண்ணகி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாடினாங்கிறது வினைச்சொல், வினை முற்றுச்சொல். கண்ணகி அப்படிங்கிறது பெயர்ச்சொல். ஃபர்ஸ்டே நமக்கு எது வந்தது? வினை முற்றுச்சொல்லானது வந்தது. அப்ப இது என்ன தொடர்? வினை முற்று தொடர். எடுத்துக்காட்டுகள் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது உண்டான், குமரன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னாவே ஃபர்ஸ்டே வினை முற்று வந்துச்சுனாவே அது என்ன தொடர் எழுதணும்? வினை முற்று தொடர். அடுத்து நம்ம பார்க்க போறது பெயரச்ச தொடர். எச்சத்துடைய வகைகள்லாம் சில வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம். சரியா? பெயர்ச்சம், வினைச்சம் சொல்லி ரெண்டு வகைகள் இருக்கு. பெயர்ச்சம் அப்படிங்கிறது பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம், அதாவது முற்று பெறாம வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரியா? அப்போ பெயர்ச்ச தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எச்ச சொல்லா வரும், அடுத்து வரக்கூடியது பெயர் சொல்லா வரும். பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சமா இருக்கக்கூடியது என்ன தொடர்? பெயர்ச்ச தொடர். ஆடியங்கிறது பெயர்ச்சம், மாதவிங்கிறது பெயர்ச்சொல். சரியா? பெயர்ச்சொல்லை கொண்டு முடியறதுனால என்ன தொடர்? பெயர்ச்ச தொடர். அதுவே வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? நீங்க எடுத்துக்காட்டு சொல்ல பார்க்கலாம். பெயர்ச்ச தொடர் வர மாதிரி இது சொல்ல பார்க்கலாம். எழுதிய கவிதை. கவிதைங்கிறது பெயர்ச்சொல், எழுதிய அப்படிங்கிறது பெயர்ச்சொல். சரியா? பெயர்ச்சொல்லை கொண்டு முடியறதுனால அது பெயர்ச்சொல். வெரி குட். யூ வரைக்கும் மேபி அடுத்து நம்ம பார்க்க போறது வினையெச்ச தொடர். வினைச்சொல்லை கொண்டு முடியக்கூடிய எச்சம் தான் என்ன சொல்றோம்? வினையெச்ச தொடர். இங்க இருக்கக்கூடியது வினைமுற்று. எழுதான் அப்படிங்கிறது வினைமுற்று. அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய எச்சம் தான் என்ன எச்சம்? வினையெச்சம். குதித்து எழுந்தான். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. வந்து சென்றான், வேகமாக படித்தான். இந்த மாதிரி வினைச்சொல்லை கொண்டு முடியக்கூடியது, வினைமுற்றை கொண்டு முடியக்கூடியது என்ன சொல்றோம்? வினையெச்சம் சொல்றோம். புரியுதா? சரியா? நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்டா சொல்லு. பாடி வந்தான். வந்தாங்கிறது வினைச்சொல், பாடி அப்படிங்கிறது வினையெச்சம். சரியா? வினைச்சொல் வினையெச்சத்தை கொண்டு முடிச்சதுனால அது என்ன சொல்? வினையெச்ச தொடர். வெரி குட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சிறந்தோம். அடுத்து வேற்றுமை தொடர். வேற்றுமை வந்து 8ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம். வேற்றுமை வகைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். என்னென்ன வேற்றுமை வகைகள் இருக்கு? ஐ, ஆர், கு, இன், அது, கண். முதல் வேற்றுமைக்கு என்ன கிடையாது? கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது? கிடையாது. 2ஆம் வேற்றுமைக்கு என்ன? ஐ. 3ஆம் வேற்றுமை உறுப்பு ஆல். ஆல், ஆன், ஒடு, ஒடு இதெல்லாம் எதுல வருது? 3ஆம் வேற்றுமையில வருது. 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன? கு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு. 5ஆம் வேற்றுமை உறுப்பு
இன் இதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது. வெரி குட். எட்டாம் வேற்றுமை உறுப்பு உருவி இல்ல. வெரி குட். ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண். சரி, இதெல்லாம் தான் வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகள் தான் வந்து எடுத்துக்காட்டுல வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது வேற்றுமை தொடர். சரியா? நான் பாடத்தை படித்தேன் அப்படிங்கிறதுல பாடம் கூட்டல் ஐ தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அது வெளிப்படையா வந்ததுனால அது என்ன தொடர்? வேற்றுமை தொடர். இதுலயே எத்தனாம் வேற்றுமை தொடர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? பாடத்தை எழுதினான் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொடர். சரியா? தேர்வில் வெற்றி பெற்றேன் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இல் வருது. அப்ப அது எத்தனாம் வேற்றுமை உறுப்பு? ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ஐ ஆல் பூ இன் இந்த என்னது இல்லும் இன்னும் ஐந்தாம் வேற்றுமை. புரியுதா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன? இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படிங்கிறது தனித்து வராது, தனியா ஒரு வேர்டா வராது. அது பெயர்ச்சொல்லையோ வினைச்சொல்லையோ சேர்ந்துதான் வரும். புரியுதா? இடைச்சொல் என்னது பெயரையோ வினையோ சார்ந்து வரக்கூடியதுதான் இந்த இடைச்சொல். சரியா? அதுல நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன வரும் அப்படின்னா மற்று, தில், மண், கொள், ஏ, ஓ அப்படிங்கிறதுலாம் இடைச்சொல்லா வரும். சரியா? அது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று, மற்றொன்று. அதே மாதிரி இந்த ஓங்கிறது எங்க சேர்ந்து வந்திருக்கு? ஐயோ இருந்தான். ஓ ஓசையில வரும். ஓசை குறிப்பாகவும் வரும். சோவென பெய்தது, மழை சோவென பெய்தது அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஓங்கிற இடைச்சொல்லானது வந்து. புரியுதா? இது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது சால, உரு, தவ, நனி, களி, கூர் அப்படிங்கிறது எல்லாமே எதுல வரும்? உரிச்சொற்கள் தான் வரும். இது எல்லாமே என்ன பொருளா வரும் அப்படின்னா மிகுதி, அதிகம், மிகப்பெரிய அப்படிங்கிற மீனிங் தான் வரும். புரிஞ்சுதா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாரு. சால சிறந்தது அப்படின்னு என்னது? மிக சிறந்தது. சால சிறந்ததுன்னா என்ன? மிக சிறந்தது. நனி நன்று, மிக நன்று, வெரி குட் அப்படி சொல்றது அதான் என்னது? நனி நன்று அப்படிங்கிறதா. அந்த நனி, சால, உரு, தவ, நனி, களி, கூர் இது எல்லாமே எதுல வருது? உரிச்சொற்கள் தான் வரும். புரியுதா? அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையானது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடிக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? அடுக்கு தொடர்னு சொல்றோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? வளர்க வளர்க. வளர்க வளர்க. வெரி குட். யூ ஆர் சஞ்சீவ். ஓகே, வெரி குட். வளர்க வளர்க, வாழ்க வாழ்க. சரியா? இது எல்லாமே எதுல வருமா? அடிக்க வருது. ஒரு சொல் 2-3 முறை அடிக்க வருவது என்ன சொல்றோம்? அடுக்கு தொடர்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸ்கிம்மிங். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழி தொடர், விழிமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஓகே, கிளாஸ் லிசன். Class which? Yes. தொகாநிலை தொடருடைய வகைகளை பார்ப்போம். சரியா? இதனுடைய வகைப்பாடுகள் சென்ற வகுப்பிலையும் பார்த்தோம், இந்த வகுப்பிலையும் விளக்கமாக பார்த்துப்போம். சரியா? எழுவாய் தொடர்னா பெயர்ச்சொல் அல்லது வினைச்சொல் வினாவாகவோ அமையக்கூடிய தொடர்னா என்ன சொல்லிருப்போம்? எழுவாய் தொடர்னு பார்த்துப்போம். விழி தொடர்னா ஒருவரை அழைப்பது போல ஓசை நேயத்தோட வரக்கூடியது இது விழி தொடர். கண்ணாவா, அப்படியே வருங்க, நண்பா எழுது அப்படிங்கிறது எல்லாமே என்ன வரும்? விழி தொடர் தான் வரும். வினைமுற்று தொடர்னா ஃபர்ஸ்டே நமக்கு என்ன வந்துரும்? வினைமுற்று தொடர் வந்துரும். அடுத்து பெயர்ச்சொல் வரும். அப்படியே வரக்கூடிய தொடர் தான் வினைமுற்று தொடர். பெயர்ச்சி தொடர் பெயரை கொண்டு முடியக்கூடிய ஒரு எச்ச சொல்லா வரக்கூடியது தான் இது பெயர்ச்சி தொடர். அதே மாதிரியே வினையெச்ச தொடரும் புதித்து எழுதான் அப்படிங்கிறதுல இரண்டாம் வினைமுற்று அதை தொடர்ந்து எது வருது? வினைச்சமானது வருது. அப்படி வரக்கூடியது வினையெச்ச தொடர். வேற்றுமை தொடர்னா எட்டுமையான வேற்றுமைகளும் மறையாமல் வெளிப்படையாக வரக்கூடியது தான் வேற்றுமை தொடர். சரியா? அடுத்து இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல்லியோ வினைச்சொல்லியோ சார்ந்து வரக்கூடியது தான் இடைச்சொல் தொடர்னு பார்த்தோம். அது ஒரு ஓசை நயத்தோடவோ அல்லது பெயர்ச்சொல்லை வினைச்சொல்லை சேர்ந்து வரக்கூடியது எதுன்னு பார்த்துப்போம்? இடைச்சொல் தொடர் பார்த்துப்போம். உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது சால, உரு, தவ, நனி, களி அப்படிங்கிற அது எல்லாமே ஒரு விகுதியின் அடிப்படையாக வரக்கூடிய தொடர் தான் இது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர் ஒரு சொல் 2-3 முறை அதிக வரக்கூடியதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். புரிச்சுட்டா எல்லாத்துக்கும்? சரி, நீசா சொல்லி பார்க்கலாம். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? வெரி குட். யூ ஃபார் நீசா? Me, you. சரி, தொகாநிலை தொடர் என்றால் என்ன? எக்ஸ்பிளைன் சொல்லி பார்க்கலாம். தொடர் நடுவுல வந்து சொல்லோ தொடரும் வந்து தொடரவா உருவோ மறையாம வந்துச்சுன்னா தொகாநிலை தொடர். வெரி குட். யூ ஃபார் ஆக்ஷன்? சரி, வினைமுற்று தொடர் என்றால் நெக்ஸ்ட் வர வினைமுற்று என்றால் தொடரின் முதலில் வருவது வினைமுற்று எனலாம்.
தொடர் முடிவில் வினைமுற்று வரணும். அது பெயரை கொண்டு முடியணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. சரியா? சொல்லு. எழுவாய் தொடர் என்ன? எழுவாயுடன் பெயர், வினா, வினை ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். வெரி குட். யூ ஆர் வெரி குட். சிறப்பு. வினையச்ச தொடர் என்ன? வெரி குட். யூ ஆர் ஓகே. எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்கோர் போர்டு 6க்கு 6 கொடுக்குறேன். சரியா? ஓகே. கோபம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு 9 வகைகளுக்குரிய எடுத்துக்காட்டுகள் எழுதிட்டு வாங்க. சரியா? குறைஞ்சது ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 3 எடுத்துக்காட்டாவது எழுதிட்டோம்னா அதுதான் கோபம். சரியா?